எல்லாரும் சுயநல அரசியல் தான் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். ஓகே. ஐயுஎம்எல் இருக்கா இல்லையா, சிபிஐ சிபிஎம் இதெல்லாம் இருக்குது. லெஃப்ட் பார்ட்டிஸ் என்ன முடிவு எடுக்குதோ, இடதுசாரி என்ன முடிவு எடுக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்குவேன்னு சொன்னார் திருமாவளவன். ஏன் 2 நாள் 3 நாள் கேப் விட்டார் நிலைப்பாடு சொல்ல? அதுக்கப்புறம் எல்லாரும் தோத்தவங்கலாம் சோஃபா வாங்குறீங்களா? அது என்ன கதை புதுசாக? ஆர்டர் முன்னாடியே ஆர்டர் பண்ணியிருந்தோம் வாங்கணும்னு சொல்கிறேன். எலெக்ஷனில் தோற்று ஆர்டர் பண்ணுவீங்களா சோஃபா? தெரியல. சரி ஓகே, நான் அதை ஏற்றுக்கிறேன். நான் மற்றவங்கள மாதிரி போய் உள்ளுக்குள்ளே அதுக்குள்ளே அவ்வளோ வந்து இவ்வளோ அப்படிலாம் நான் போகல. நான் அதை ஓகே அதை கடந்து போயிடுறேன். பட் இந்த அரசியலில் நல்லாவா இருக்குது இது? 4 பேர் கேட்குற மாதிரி தானே, இன்றைக்கி கேள்வி கேட்குற மாதிரி தானே தாவேகாவோட அரசியல் நிகழ்வுகள் இருக்குது. இப்போ கூட பாருங்கள், இந்த காங்கிரஸுக்கு 2 அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க. மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறார் இது ஒரு புது விஷயம், இது ஒரு புது இது அப்படின்னா முன்னாடியே போக வேண்டியதுன்னு. திமுக கூட்டணியில் இருந்துட்டு நீங்கள் என்ன சொல்லணும்? நாங்கள் திமுக கூட்டணியில் தான் ஜெயித்தோம், இந்த உழைப்புக்கு பின்னாடி திமுகவோட உழைப்பு இருக்குது, தாவேகா திமுக ஒரு தீய சக்தி சொல்லிச்சு, ஆனால் நான் கூட்டணி சப்போர்ட் பண்ணுறேன், நான் அடுத்த முறை தனியாக நின்று இல்லை இதை ராஜினாமா பண்ணிவிட்டு நான் நின்றுட்டு உங்கள் அமைச்சரவையில் வரேன்னா அது ரைட்டு. கல்லாப்பட்டி கூட்டணின்னு விமர்சிச்சார். அப்போ கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னார் தாவேகா. அப்போ கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னவர்கிட்ட போய் சேர்றீங்க. அதில் சிபிஐ சிபிஎம் மான மரியாதையை காப்பாற்றிட்டாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணாம், என் தயவு தான் உனக்கு தேவை, உன் தயவு எனக்கு வேணான்றது லெஃப்ட் கொள்கை நிற்கிது.